நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? அப்போது நீங்கள் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும்? இந்த வீடியோவில் 1 வீக்குக்கு நீங்கள் ஷேக் எடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் கிடைக்கிது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கை மார்னிங் அண்ட் நைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கணும்? நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் ஹை நியூட்ரிஷன் இருக்கணும், லோ கேலரிஸ் இருக்கணும், அண்ட் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் நார்மலாக ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த டயட்டை உங்கள் லஞ்சில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் அமேசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் சண்டே நீங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட ரசம் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே நீங்கள் சவ் பொரியல் அண்ட் கீரையை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. சவ் நீங்கள் எடுக்கும்போது இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் இது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மண்டே நீங்கள் லஞ்சுக்கு 3 இட்லி கூட வேர்க்கடலை சட்னியை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. டியூஸ்டே நீங்கள் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க அண்ட் அது கூட சில வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் க்ரீன் வெஜிடபிள்ஸாக இருக்கணும் அண்ட் இதை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. வெனஸ்டே நீங்கள் ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கணும். இதில் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 3 கோவா அண்ட் 2 ஆப்பிள்ஸை எடுத்துக்கோங்க. தேர்ஸ்டே லஞ்சுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் அது கூட சிக்கன் இல்லை எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் சூப் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஃப்ரைடே லஞ்சுக்கு நீங்கள் ஆயில் கம்மியாக 3 சப்பாத்தி எடுத்துக்கோங்க அண்ட் சாட்டர்டே லஞ்சுக்கு ஃப்ரூட் சாலட்ஸை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்காக 2 டைம் ஷேக் எடுக்கிறீங்கன்னா நான் சொன்ன இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஷேக் 1 டைம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட நீங்கள் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுக்கிறீங்க ஆனால் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த டயட்டை 1 வீக் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரகிளே இல்லாமல் வெயிட் லாஸும் ஆகுது. நீங்களும் எங்களுடைய கைடன்ஸ் கீழே ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை எடுத்து வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.